டீசல் இந்த தீபாவளிக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோவா இந்த படத்துல நடிச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மீனவ குப்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண பையனா இருக்கான். அங்க இருக்க எல்லாருக்குமே திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா பணத்தை கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருந்தாலும், நம்ம கதையோட ஹீரோ ராபின் ஹுட்டாவே இருந்தாலும் அந்த கிராமத்துல இருக்கவங்க ஹீரோவோட அப்பா பண்ண சின்ன தப்புனால ஒதுக்கி வச்சிடறாங்க. நம்ம கதையோட ஹீரோவை யார் சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்க்குறாங்க, நம்ம கதையோட ஹீரோக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய பெட்ரோல் மாஃபியா ஸ்கேம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, க்ரூட் ஆயில கவர்மெண்ட்டுக்கே தெரியாம திருடி இவங்க என்ன சட்டத்தை திருத்தணும்னு சொல்லி சிஸ்டம் எதிர்த்து கேள்வி கேட்டு சம்பவம் பண்றாங்க. மீனவர்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுத்து மக்களை காப்பாத்த இவங்க என்ன போராட்டம் பண்றாங்கிறத இந்த படம் ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா. ஸ்கிரீன் டைப் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா சிம்பிளா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட் எமோஷனலா டச்சிங்கா நீட்டா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ரேசியா சூப்பரா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் செம்மையா இருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணீங்க. ஒரு ஹீரோக்கு மாஸ் மூமெண்ட் ஏத்த பல இடம் இருந்தாலும் அது எதையுமே யூஸ் பண்ணாம ரியலா ராவா ஒரு கனெக்டபிளான மெசேஜ் சொல்ற மாதிரி நல்ல கான்செப்ட் உள்ள மெட்டீரியலா தான் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டோரியே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிளாட் நல்லா இருந்துச்சு. இவங்க ரைட்டிங்ல இன்னுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிருந்தா படம் வேற லெவல்ல இருந்துக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணை தாண்டி வேற எந்த கேரக்டரும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. படத்துலயுமே ஒரு பாட்டு மட்டும் தான் நச்சுன்னு ஒழுங்கா நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி டெக்னிக்கலாவும் படம் ஓகேஷான ஒரு டோன் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டெம்ப்ளேட் படி அங்கிருந்து ஒருத்தன் எழுந்து வந்து அங்க இருக்கவங்களை கேள்வி கேட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக சிஸ்டம் எடுத்து பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாமே நீட்டா இருந்தாலும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணாம அதே ஃப்ளோல கமர்ஷியல் மசாலாவை திணிச்சு நினைச்சு தான் எடுத்திருந்தாலும் படத்தோட கண்டென்ட்டும் கிளைமேக்ஸும் கான்செப்டும் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி வில்லனோட கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. சப் ஸ்டோரிஸ்ல இவங்க இன்னுமே லேயரிங் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். லவ் டிராமா அப்பா சென்டிமெண்ட்கான எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பயங்கரமா கோட்டை விட்டுட்டாங்க. அதை காப்பாத்தி கம்பி கட்டி இருந்தாலே படத்தை பல இடத்துல இவங்களால காப்பாத்திருக்க முடியுங்கிறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நரேஷன் நல்லா இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லையோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன்ல பல வருஷம் பெண்டிங்ல போட்ட படத்தை எடுத்து தான் தூசி தட்டி பிரசன்ட் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த தீபாவளியோட வின்னர் இல்லைனாலும் ரன்னர்னு சொல்ற அளவுக்கு நீட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த லவ் ட்ராக் போர்ஷன் சுத்தமா அவுட்லன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. அதை மட்டும் இவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருந்தா படம் வேற லெவல் பிளாக் பஸ்டரா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. இப்பவுமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான தமிழ் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த டீசல். ஹரிஷ் கல்யாணுக்காக கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட்ல வந்து பயங்கரமா ஷைன் ஆயிருக்காரு, எஃபோர்ட் போட்டிருக்காரு. சோ இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மோட் பிட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you well.